அனைவருக்கும் வணக்கம். இந்த குரூப் 4 சிலபஸ் பார்ட் ஏல பொது அறிவு கேட்குறாங்க. 75 கொஷின் நம்மளுக்கு நல்லா தெரியும். இந்த 75 கொஷினில் நாம் இப்போ பார்க்க போகிறது யூனிட் 4ல் இந்தியன் பாலிட்டி. சரிங்களா? இந்திய ஆட்சியல். இதில் 15 கேள்விகள் கேட்குறாங்க. இந்த 15 கேள்விகள் படிக்கிறது ரொம்ப எளிமையானது. அதில் ஒரு முதல் 3 டாபிக் பாருங்கள். இந்திய அரசியலமைப்பு, அந்த அரசியலமைப்புடைய முகவுரை, அரசியலமைப்பின் முக்கிய கூறுகள். இது 3 டாபிக் ரொம்ப ரொம்ப ஈஸியானது. நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் பாருங்கள். இந்த இந்திய அரசியலமைப்பு படிக்கிறது எப்படி படிக்கணும் அப்படின்னா, 10th புக்கு முதல் 3 பாடம் பாலிட்டியில் ஃபஸ்ட்டு 3 பாடம் கம்ப்ளீட்டாக படிச்சிட்டோம் அப்படின்னா இதிலேருந்தே 6லேருந்து 7 கொஷின் கேட்குறாங்க. மற்ற ஒரு 7லேருந்து 8 கொஷின் எங்கேருந்து வருது அப்படின்னா 6th-லேருந்து 12th வரைக்கும். இந்த 6th-லேருந்து 12th வரைக்கும் முக்கியமான பாயிண்ட்ஸு, பாக்ஸ் பாயிண்ட்டு எங்கெங்கே இருக்குது, அதுக்கான ஷார்ட்கட் என்ன, அது மட்டும் இல்லாமல் புதுசாக ஒரு டாபிக் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக கேட்பாங்க. ஒவ்வொரு டாப்பிக்கும் கீழே இங்கே பாருங்கள், நடப்பு நிகழ்வுன்னு கேட்குங்களா, இது ரிலேட்டடாக கண்டிப்பாக கொஷின் மினிமம் ஒரு 2 or 3 கொஷின் இதிலேருந்து கேட்பாங்க. அப்படி இருக்கும்போது இது ரிலேட்டடான பாயிண்ட்ஸு எல்லாமே நான் வீடியோவில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன். நீங்கள் பாருங்கள். இது ரிலேட்டடாகவும் செம்மொழிகள், இந்தியாவில் உள்ள தற்போது செம்மொழிகளோட எண்ணிக்கைன்னு சொல்லிட்டு இப்போ சேஞ்ச் ஆகிருக்கு. அதை நான் வீடியோவாக நான் போட்டிருக்கேன், ஷார்ட்கட்டோடு போட்டிருக்கேன். நீங்கள் போய்ட்டு பாருங்கள். இந்த 3 டாப்பிக்கை வந்து நான் 4 வீடியோவாக பிரித்து போடுவேன். இதை மட்டும் படிச்சுட்டா இதிலிருந்து மேக்ஸிமம் கொஷின் கவர் ஆகிட்டே வரும். அப்படியே நம்ம ஒவ்வொரு டாப்பிக்காக பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பாருங்கள். அரசியல் அமைப்பில் நம்ம அரசியல் அமைப்புனா எப்படி உருவாச்சு, முதல்ல எந்த நாட்டில் உருவாச்சு, அது எப்படியெல்லாம் உருவாக்கம் பண்ணாங்க, நம்ம நாட்டில் நம்ம அரசியலமைப்பு எப்படி உருவாக்கிட்டோம், நம்மளுக்கு யார் சப்போர்ட் பண்ணது, யார் மூலிமா இல்லை எந்த திட்டத்தின் மூலிமா நம்ம இதை அரசியலமைப்பை உருவாக்கணும், அதுக்கு யாரெல்லாம் தலைவராக இருந்தாங்க, எத்தனை உறுப்பினர்கள் இருந்தாங்க, எங்கெங்கிருந்தாலும் உறுப்பினர்கள் நம்ம தேர்ந்தெடுத்தோம், அதுக்கு தலைவர் யார், எத்தனை நாட்கள் எடுத்துக்கிட்டாங்க, எத்தனை நாடுகள் இருந்து அந்த அரசியலமைப்பு உருவாக்க எவ்வளோ அமௌண்ட்டு செலவழித்தாங்க, கடைசியாக இதில் அரசியலமைப்பில் ஏற்றுக்கொள்ளப்படும் போது சைன் பண்ணது எத்தனை பேர், எப்போ அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு, தேதி எப்போ, அதை நடைமுறைப்படுத்தப்பட்டது எப்போ, இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம நுணுக்கமாக கரெக்டாக படித்தோம் அப்படின்னா நம்மளால் கொஷின் எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணிட முடியுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வாட் மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? இன்னும் நிறைய ஆர்டிகல் படிக்கணும். எல்லாத்துக்கும் ஈஸியான ஷார்ட்கட் மெத்தடில், அதாவது அட்டவணை, பகுதிகள், சட்டப்பிரிவுகள் எல்லாத்துக்கும் ஷார்ட்கட் வச்சுருக்கேன். எல்லாமே ஒவ்வொன்றா அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கணும்னு நான் நம்புகிறேன். அப்போ இந்திய அரசியலமைப்பு, முதல்ல இந்திய அரசியலமைப்புன்ற கொள்கை எந்த நாட்டில் தோன்றுச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்காவில் தாங்க. அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் தான் முதல்ல அரசியலமைப்பு என்ற கொள்கை தோன்றுது. இது முக்கியமான பாயிண்ட்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், அரசியலமைப்பு உருவாக்கும். அப்போ அரசியலமைப்பு எப்படி உருவாச்சு, இந்த உருவாக்கம் பார்க்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஒரு 1 மினிட் நீங்கள் வந்து நான் சொல்கிற இப்போ ஸ்டோரியை நீங்கள் பொறுமையை கேட்டு தான் ஆகணும். ஏன் அப்படின்னா அதில் தான் பாயிண்ட்ஸ் இருக்குது. இப்போ சாதாரணமாக கேட்டு போயிடுவாங்க. நம்ம கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணிடுவோம். அந்த கேர்லெஸ் மிஸ்டேக்கால தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கட் ஆஃபில் வராமல் மிஸ் ஆயிரும். 1 or 2 கொஸ்டின் இதே மாதிரி மிஸ் ஆகிட்டே இருக்கும். அப்படிலாம் இருக்கக்கூடாது. கொஞ்சம் நல்லா படிங்க. புதுசாக டிஎன்பிசி படிக்க வரவங்களும் இது மாதிரி விஷயத்தை நோட் பண்ணி படித்து வச்சுங்க. அப்போ எப்படி சொல்கிறோம் பாருங்கள். நம்ம ரூல் பண்ணிட்டு பார்த்தா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் தான். அப்போ நம்ம விடுதலை கொடுக்க போகிறாங்க. விடுதலை கொடுக்கணும்னா சாதாரணமாக விட முடியாது. அப்போ இந்தியாவுக்குள்ளே நிறைய பிரச்சனை வந்துடும். அப்படின்னா இந்தியாவை அவங்க ரூல் பண்ணிக்கணும். அவங்க ரூல் பண்ணணும்னா கண்டிப்பாக அவங்களுக்குன்னு ஒரு சட்டம் இருக்கணும். அப்போ அந்த சட்டத்தை உருவாக்குறதுக்கு இந்தியாவில் யார் சட்டத்தை தெரிஞ்சவங்க யார் இருக்காங்க, அப்போ எப்படி அதை உருவாக்குறது, அந்த குழு எப்படி நம்ம ஃபார்ம் பண்ணுறது, சரிங்க, அதுக்கு யார் தலைவராக போடுறது, இது மாதிரியான பாயிண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் அனலைஸ் பண்ணி இதை பண்ணுறதுக்காக தான், அந்த ஒரு டீமை ஃபார்ம் பண்ணுறதுக்காக தான் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு இந்தியாவுக்கு ஒரு குழுவை அனுப்புகிறாங்க. அந்த குழு பேர் தான் அமைச்சரவை தூதுக்குழு. ரொம்ப ரொம்ப முக்கியமான அமைச்சரவை தூதுக்குழு, தெரிஞ்சு வச்சுங்க. கேபினெட் மிஷன் சொல்லுவாங்க. இந்த அமைச்சரவை தூதுக்குழு தான் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டால் இந்தியாவுக்கு அனுப்பப்பட்ட குழு. இதில் உறுப்பினர்கள் 3 பேர் இருக்கிறாங்க. யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்டாஃபோர்ட் கிரீப்ஸ், இந்த ஸ்டாஃபோர்ட் கிரீப்ஸ், பெத்திக் லாரன்ஸ், ஏவி அலெக்சாண்டர், இவங்க 3 பேர் தாங்க இந்த அமைச்சரவை தூதுக்குழுவோட உறுப்பினர்கள். அது நல்லா தெரிஞ்சு வச்சுங்க. இவங்க தான் வந்து இந்த அமைச்சரவை தூதுக்குழு திட்டத்தின் கீழே உருவாக்கப்பட்ட சபை தான் இந்திய அரசியல் நிர்ணய சபை. 1946 உருவாக்குறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. இது வந்ததும் 1946 தான் அமைச்சரவை தூதுக்குழு வந்ததும். சரிங்களா? அப்போ பாருங்கள், இந்த அமைச்சரவை தூதுக்குழு தான் உருவாக்கப்பட்டது அரசியல் நிர்ணய சபை. இந்த அரசியல் நிர்ணய சபை தான் என்ன பண்ணுன்னா சட்ட வரைவுக்குழு உருவாக்கும். சட்ட வரைவு குழு, டிராஃப்டிங் கமிட்டி. சரிங்களா? அதுக்கு தலைவர் தான் அம்பேத்கர். அதில் அம்பேத்கர் உட்பட 7 உறுப்பினர் இருப்பாங்க. அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸும் கூட. ரொம்ப கவனமாக படிக்க வேண்டிய பாயிண்ட்டு. அந்த உறுப்பினர்களில் ஒருத்தர் இறந்துருவார், அதுக்கு பதிலாக ஒருத்தரை சேர்த்துவாங்க. ஒருத்தருக்கு உடல்நிலை சரியில்லாமல் அதுக்கு பதிலாக அவர் விலகிடுவார், அதுக்கு பதிலாக ஒருத்தர் வருவாங்க. அது யார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஷார்ட்கட்டை நான் அப்லோட் பண்ணுவேன் பாருங்கள். பாருங்கள். இப்போ நம்ம பார்க்கலாம். அப்போ இந்திய அரசியல் நிர்ணய சபை 1946 உருவாக்கப்பட்டது யாரால அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா இந்த அமைச்சரவை தூதுக்குழுவால் தான் உருவாக்கப்பட்டது.
அப்போ இந்த அரசியல் நிர்ணய சபையில் உறுப்பினர்கள் எத்தனை பேருன்னு பார்த்தோம் அப்படின்னா 389 பேர் உறுப்பினர்கள் இருக்காங்க. சரிங்களா? அந்த உறுப்பினர்கள் இந்தியாவில் எங்கே இருந்தெல்லாம் சாதாரணமாக இப்போ நம்ம சேர்க்குற மாதிரி 10 பேர் அங்கங்கே பிடிக்காதெல்லாம் சேர்த்துட முடியாதுல்ல. அப்போ உறுப்பினர்கள் சேர்த்துன ஒரு டீம் இந்தியாவே உருவாக்க போகிறோம் ஒரு சட்டத்தால். அப்படி இருக்கும்போது அங்கங்கே நம்ம உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கணும். அது எப்படி பண்ணுறாங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு மாகாண பிரதிநிதிகள் மொத்தம் எத்தனை பேர்னு கேட்பாங்க. 292 பேர் மாகாண பிரதிநிதிகள். சுதேச அரசுகள், சரியா, ஒரு சிற்றரசு, அவங்க தனக்கு தானே மன்னராட்சி வந்து அவங்கள உருவாக்கியிருப்பாங்க, அவங்களே ரூல் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? அது மாதிரி சின்ன சின்ன அரசுகளாக பிரிஞ்சிருந்தது சுதேச அரசுகள். அந்த சுதேச அரசுகள் பார்த்திங்கன்னா 93 சுதேச அரசுகளுடைய நியமன உறுப்பினர்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுங்க. 93 சுதேச அரசுகளின் நியமன உறுப்பினர்கள். அந்த நியமன உறுப்பினர் தான் ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் கிடையாது, நியமன உறுப்பினர்கள் முக்கியமான பாயிண்ட். தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. நியமன உறுப்பினர்கள் நம்மளுக்கு நியமனம் பண்ணுறது வேறு, தேர்ந்தெடுக்கிறது வேறு. சரிங்களா? அதுக்கு நல்லா நோட் பண்ணி வச்சுங்க. அப்போ பலுசிஸ்தான்லேருந்து ஒருத்தர், அப்புறம் மாகாண முதன்மை ஆணையர்கள். இவங்க யார் அப்படின்னு பார்த்தோன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு அப்போ இந்தியாவை 3 மாகாணங்களாக தான் பிரிச்சிருந்தாங்க. அந்த 3 மாகாணங்கள் எதுன்னு பார்த்தோன்னா கல்கத்தா மாகாணம், பம்பாய் மாகாணம், மதராஸ் மாகாணம் அப்படின்னு 3 மாகாணங்கள் இருந்தது. அந்த 3 மாகாணங்களுடைய ஆணையர்கள், முதன்மை ஆணையர்கள் தான் 3 பேர். சரிங்களா? இது மாதிரி நம்ம மொத்தம் கூட்டணும் அப்படின்னா 389 உறுப்பினர்கள் இந்த இந்திய அரசியல் நிர்ணய சபையில் இருந்தாங்க. இது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? சரிங்க, உறுப்பினர்களை எடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஒரு கூட்டம் கூட்டினா தானே ஒரு என்னென்ன இருக்குது, என்ன பண்ணலான்னு பிளான் பண்ண முடியும். அப்போ இந்திய அரசியலமைப்பின் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் எப்போ கூட்டினான்னு பார்த்தோன்னா டிசம்பர் 9, 1946. சரிங்களா? அப்போது ஒரு கூட்டம் கூடுறாங்கன்னா அது கண்டிப்பாக ஒரு தலைவர் இருக்கணும்ல. அந்த தலைவர் இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ், நிறைய டைம் கேட்ட கொஸ்டின் டிஎன்பிசியில். அப்போது அரசியல் நிர்ணய சபையின் தற்காலிக தலைவராக ஒருத்தரை தேர்ந்தெடுத்தாங்க. சரிங்களா? மூத்த நபராக இருந்த ஒரு நபர் தான் யாருன்னு பார்த்தோன்னா டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. சரிங்களா? சச்சிதானந்த சின்ஹா தற்காலிக தலைவர், இந்திய அரசியல் நிர்ணய சபையின் முதல் தலைவர். சரிங்களா? தற்காலிக தலைவர் தான் கொஸ்டின் வரும். தற்காலிக தலைவர் அப்படி இல்லைன்னா இடைக்கால தலைவர்னு கூட வார்த்தையை மாற்றி கேட்பாங்க. யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. இவர் எப்போ தேர்ந்தெடுத்தாங்க? டிசம்பர் 9, 1946. இங்கே 10th புக்கில் சாதாரணமாக கொடுத்துட்டாங்க. ஆனால் 12th புக்குன்னு வரும்போது பார்த்தோம் அப்படின்னா 12th புக்கில் இந்த தற்காலிக தலைவராக டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா இருக்கலான்னு முன்மொழிந்தது யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கொடுத்துருக்காங்க 12th புக்கில். அது யாருன்னு பார்த்தா இதுவும் அந்த நோட்ஸ் வந்து இங்கே அதில் ஆட் பண்ணியிருக்கேன். அது யாருன்னு பார்த்தோன்னா ஆச்சாரிய ஜேபி கிருபாலினி தான் டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா தற்காலிக தலைவராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்மொழிகிறாங்க. அந்த முதல் கூட்டத்தோடைய தீமை அதுதான், கூட்ட பொருள் அதுதான். சரிங்களா? அந்த முதல் கான்செப்டே அதுதான். இதெல்லாம் நம்ம பார்க்க தான் போகிறோம், தெரிஞ்சு வச்சுங்க. டிசம்பர் 9 இவர் தேர்ந்தெடுத்தாங்க. 2 நாள் வந்து இவர் பார்த்திங்கன்னா இறந்துருவார். அவர் இறந்ததை தொடர்ந்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத் நிரந்தர தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறார். சரிங்களா? தற்காலிக தலைவர்னா டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா, இடைக்கால தலைவர்னாலும் அவர் தான். நிரந்தர தலைவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இவர் நிரந்தர தலைவராகும். துணைத் தலைவர் 2 பேர் தேர்ந்தெடுத்தாங்க. அப்போ HC முகர்ஜி, VT கிருஷ்ணமாச்சாரி இவங்க 2 பேர் துணைத் தலைவர்கள். சரிங்களா? இது நல்லா நோட் பண்ணி வச்சுங்க. டிசம்பர் 9, 1946 முதல் கூட்டம் நடைபெறுது. தற்காலிக தலைவர் டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. டிசம்பர் 11, 9லேருந்து 2 நாள் தான். டிசம்பர் 11 அது 1946 தான். சரிங்களா? 46 2வது கூட்டம் நடைபெறுது. அதில் நான் சொல்கிற தலைவர்கள் துணைத் தலைவர்களாக தேர்ந்தெடுத்தாங்க. இக்கூட்டத்தொடர் பார்த்திங்கன்னா இந்த அரசியல் நிர்ணய சபை இருக்குது பார்த்திங்களா, எத்தனை அமர்வுகளாக மொத்தம் கூடியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா 11 கூட்டம் கூடியிருக்காங்க. 11 அமர்வு கான்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களா, அமர்வுகள் கூட்டம் கூடியிருக்காங்க. எத்தனை நாட்கள் நடைபெற்றதுன்னு பார்த்தோம் அப்படின்னா 166 நாட்கள் நடைபெற்றது. அதை நோட் பண்ணி வச்சுங்க. இது மாதிரிலாம் கூட்டுகள் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக நம்ம இந்த டேட்டா மறந்துடுவோம். இதுக்கு நோட் பண்ணிக்கணும். இந்த 164 நாட்கள் இருந்துச்சு பார்த்திங்களா, இந்த நாட்களில் தான் ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணாங்க. இதுக்கு இடையில் தான் டாக்டர் அம்பேத்கரை கூப்பிட்றாங்க. சட்ட வரைவுக்குழு, ஏன்னா ஒரு தான் சட்டத்தை நல்லா டீப்பாக படித்த நபர் எல்லாருக்கும் தெரியும். அந்த அம்பேத்கரை கூப்பிட்டு அவர் தலைவராக அவர் வச்சு சட்ட வரைவுக்குழு நீங்கள் தான் அந்த சட்டத்தை உருவாக்கி கொடுக்குறேன்னு அவர் கையில் ஒப்படைக்கிறாங்க. அவரோட சேர்ந்து 7 பேர் இருக்காங்க. அதுக்கான ஷார்ட்கட்லாம் நான் இது கூட ஆட் பண்ணுவேன். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்க அந்த 7 பேர் சேர்ந்து மொத்தம் எத்தனை நாட்கள் எடுத்துக்கிட்டாங்க அரசியல் அமைப்பு சட்டத்தை உருவாக்குறதுக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா 2 வருஷம் 11 மாதம் 18 நாட்கள் டேஸ். சரிங்களா? அப்போ இந்த அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்க 2 வருஷம் 11 மாதம் 18 நாள் எடுத்துக்கிட்டாங்க. 64 நாடுகளிலிருந்து 60க்கும் மேற்பட்ட நாடுகளிலிருந்து போயிட்டு அங்கங்கேருந்து கொஞ்சம் எடுத்து கிட்டத்தட்ட 64 லட்சம் செலவு பண்ணி அப்போவே இந்த அரசியல் நிர்ணய சபையால் உருவாக்கப்பட்ட சட்ட வரைவுக்குழு தலைவர் அம்பேத்கர் அவங்கெல்லாம் சேர்ந்து அதிலேருந்து 7 உறுப்பினர்கள்லாம் சேர்ந்து
2 வருடம் 11 மாதம் 18 நாட்கள் கழித்து இதை உருவாக்குனாங்க. சரிங்களா? அதில் உருவாக்கி கொடுத்துட்டாங்களா? கொடுத்து பார்த்தீங்கன்னா அதில் எத்தனை திருத்தங்கள் அதில் இருந்த உறுப்பினர்களால், அதாவது 389 உறுப்பினர்கள் இருந்தாங்களா? அந்த 389 உறுப்பினர்கள் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதில் இருக்கிற திருத்தங்களெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. அதில் எத்தனை திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டதுன்னு கேட்பாங்க. 2473 திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டது. அதில் ஒரு சிலங்கள் மட்டும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. சரிங்களா? அப்போது இந்த 2473 திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இது கூட்டுல கேட்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அப்போது கடைசி இருக்கிற இந்த 3 மட்டும் அதாவது விட்டுருங்க. விட்டுட்டு பார்த்தோன்னா 247 மட்டும் நம்மளுக்கு தெரியுதா? இந்த 247 எதோடு நம்ம தொடர்புடையது? தமிழ் எண்கள் மொத்தமே தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் 247 தானே? அப்போ பாருங்கள், தமிழ் எழுத்தை மொத்தம் முட்டாள் தான். முட்டாள் கூட திருத்த மாட்டான். முட்டாள்லாம் 3 லாஸ்ட்டும். தமிழ் எழுத்துனா தான் 247. தமிழ் எழுத்துனா என்னது? 247 தான். அப்போ தமிழ் எழுத்தை முட்டாள் கூட திருத்த மாட்டான் அப்படின்னா 247 ஒரு 3 முட்டாள். அவன் ஞாபகம் வச்சுங்க. அப்போ சட்ட வரைவு குழு டாக்டர் B.R. அம்பேத்கர் தலைமையில் இந்திய அரசியல் நிர்ணய சட்டம் உருவாக்குனாங்க. அதனால தான் இந்திய அரசியலமைப்பின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு யாரை சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம B.R. அம்பேத்கரை சொல்கிறாங்க. அப்போ இந்திய அரசியலமைப்பு உருவாக்கிட்டு கொடுக்கும்போது அதில் என்னென்ன இருந்துச்சுன்னு பார்த்தோம் அப்படின்னா பாருங்கள், ஒரு முகவுரை, 22 பாகங்கள், அதாவது பகுதிகள்னு சொல்லுவாங்க, 395 சட்டப்பிரிவுகள்னு சொன்னாலே ஒன்று தான், விதிகள் அப்படின்னு சொன்னாலே ஒன்று தான், சரத்துக்கள்னு சொன்னாலே ஒன்று தான், இங்கிலீஷில் ஆர்டிகல்னு சொல்லி விட்டுறாங்க ஒரே ஒரு வார்த்தையில். சரிங்களா? அப்போ எத்தனை அட்டவணைகள் இருந்துச்சு? ஸ்கெடியூல்னு சொல்லுவாங்கள்ல, அட்டவணை 8 அட்டவணைகள் இருந்தது. அப்போ அரசியலமைப்பால் சட்டம் உருவாக்கப்படும் போது எத்தனை அட்டவணைகள் இருந்தது, எத்தனை பாகங்கள் இருந்தது, எத்தனை சட்டப்பிரிவுகள் இருந்தெல்லாம் கொஸ்டின் கேட்குறாங்க. அப்போ தற்போது எத்தனை இருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியானதுங்க. இதை பாகங்கள்னு சொல்லுவாங்க, இல்லை பகுதிகள்னு சொல்லுவாங்க. 22 இருந்தது, தற்போது 25 ஆயிடுச்சு. சரிங்களா? 460க்கும் மேற்பட்ட ஆர்டிகல் உருவாயிருச்சு. அட்டவணை பார்த்தோம் அப்படின்னா தற்போது 12 இருக்குது. அப்போ 8 இருந்தது 12 ஆயிடுச்சு, 22 இருந்தது 25 ஆயிடுச்சு. ஆர்டிகல் 395 இருந்தது, 460க்கும் மேற்பட்ட ஆர்டிகல் சொல்லுவாங்க. அது கூட சேர்ந்தது தான். சரிங்களா? சேர்ந்தது அப்படின்னா சட்டத்தை அப்பப்போ திருத்திருப்பாங்க, சூழ்நிலைக்கு ஏற்ப சட்டத்தை திருத்துனதுனால ஆர்டிகல் கொஞ்சம் சேர்ந்து வந்திருக்கும். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப ஈஸி. அப்போது அம்பேத்கர் அவர்களால் உருவாக்கப்பட்ட இந்த அரசியலமைப்பு சட்டம் எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டது? யார் ஏற்றிருப்பாங்க? அப்போ அம்பேத்கரோட டீமை யார் உருவாக்குனது இந்திய அரசியல் நிர்ணய சபை தான். சட்ட வரைவுக்குள்ளே உருவாக்கி தலைவர் அம்பேத்கரை போட்டு இதெல்லாம் ஃபார்ம் பண்ணி கொடுத்தாங்க. இந்த 2 வருஷம் 11 மாதம் 18 நாள்னு சொன்னேன். அப்போ எப்போ சப்மிட் பண்ணாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பாயிண்ட் சொல்ல மறந்துட்டேங்க. அந்த சட்ட வரைவுக்குழுலேருந்து தான் அந்த 2 வருஷம் 11 மாதம் 18 நாள். அப்போ அந்த அரசியலமைப்பு சட்ட வரைவுக்குழு இருக்குது பார்த்தீங்களா? அந்த வரைவுக்குழு எப்போ உருவாக்கப்பட்டது, ஃபார்ம் பண்ணதுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆகஸ்ட் 29 1947. அரசியலமைப்பு சட்டம் அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு ரொம்ப 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 முக்கியமானது. கேட்டுகிட்டே இருக்கிற கொஷின். நவம்பர் 26 1949. அந்த ஏற்றுக்கொள்ளப்பட்ட தினத்தை தான் இந்திய அரசியலமைப்பு தினமாக நம்ம இது நாள் வரைக்கும் கொண்டாடிட்டு வரோம். ரொம்ப முக்கியமானதுங்க, அது ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ இந்திய அரசியலமைப்பு தினம் எப்போன்னு கேட்டாங்கன்னா நவம்பர் 26. காரணம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள். அப்போ ஏற்றுக்கிட்டாங்க. அது எப்போ நடைமுறைக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் ஜனவரி 26 1950 நடைமுறைக்கு வந்தது. அந்த நடைமுறைக்கு வந்த தினத்தை முன்னிட்டு தான் நம்ம குடியரசு தினமே கொண்டாடுறோம். சரிங்களா? அதை ஞாபகம் வச்சுங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டம் இத்தாலிய பாணியில் கைப்பட எழுதியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா பிரேம் பெகாரி நரேன் ரெய்ஜடா. சரிங்களா? பிரேம் பெகாரி நரேன் ரெய்ஜடா என்ற நபர் தான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் இத்தாலிய பாணியில் கைப்பட எழுதியது. இதை கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுங்க. சரிங்களா? பாக்ஸ் கொஸ்டின் இது. இந்த இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை உருவாக்கலாம் பார்த்தீங்கன்னா 12th புக்கில் இருக்கிற பாயிண்ட்ஸுங்க. அப்போ இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ள ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது. நல்லா தெரிஞ்சு வச்சுங்க. காரணம் என்னென்னா அந்த உறுப்பினர்கள் இருந்தாங்க பார்த்தீங்களா, மொத்தம் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை 389 பேர்னு சொல்லியிருப்பேன். இந்த 389 பேரில் அம்பேத்கர் வந்து சட்டத்தை எல்லாம் ஃபார்ம் பண்ணி எடுத்து கொடுக்கும்போது எத்தனை பேர் சைன் பண்ணாங்க அந்த சட்டத்தில்னு பார்த்தோம் அப்படின்னா 284 பேர் தான் சைன் பண்ணாங்க. இது ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட்ஸுங்க, தெரிஞ்சு வச்சுங்க. இப்போ நம்ம பார்க்குறதுலாம் +2 புக்கில் இருக்கிற பாயிண்ட்ஸுங்க. இதன் முதல் கூட்டம் எப்போ கூடிச்சு அப்படின்னா 1946 டிசம்பர் 9. எங்கன்னு நான் 10th புக்கில் கொடுக்க கிடையாது. புதுடெல்லி, தெரிஞ்சு வச்சுங்க. புதுடெல்லியில் அந்த அரசியலமைப்பு அரங்கத்தில் தான் கூட்டினாங்க. எத்தனை மணிக்கு 11 மணிக்கு கூட்டினாங்க. இதெல்லாம் சும்மா பேசிக்கான பாயிண்ட்ஸ் அப்படி நோட் பண்ணி வச்சுங்க. கூட்டத்தில் கேட்டாங்க நம்ம மிஸ் பண்ணிடுவோம். அதனால தான் இதெல்லாம் முக்கியமானதுன்னு சொல்கிறேன். சரிங்களா? இந்த முதல் கூட்டப்பொருள் அது தீம்னு சொல்லுவாங்கள்ல, கூட்டப்பொருள் இந்த என்ன கான்செப்ட்டுக்காக அந்த முதல் கூட்டத்தை கூட்டினாங்கன்னு கேட்பாங்கள்ல, அதனால தற்காலிக தலைவரை தேர்வு செய்யறதால் தான்.
சரிங்களா. அப்போ யாரை தேர்வு செஞ்சாங்க? நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம், டாக்டர் சச்சிதானந்த சின்ஹான்னு. அப்போ யார் பாருங்கள், ஆச்சாரிய ஜேபி கிருபாலினி அவங்க தான் டாக்டர் சச்சிதானந்த சின்ஹாவை தற்காலிக தலைவராக தலைமையேற்று நடத்தும்படி கேட்டுக்கொண்டார். முக்கியமான பாயிண்ட்ஸ் சரிங்களா, நல்லா நோட் பண்ணி படிச்சு வச்சுங்க. சொல்லியிருக்கேன், ஆல்ரெடி டீட்டெயிலாக சொல்லிட்டேன். அப்புறம் பாருங்கள், ஜனவரி 24, 1950 அரசியலமைப்பிற்கு ஒப்புதல் தருவதற்காக கூடிய கூட்டத்தின் தலைவர் யாருன்னு கேட்டாங்கன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். அதாவது கடைசி கூட்டங்க, இந்திய குடியரசு தினம் கொண்டாடுறதுக்கு முன்னாடி கூடிய கடைசி கூட்டம்னு எதை எடுத்துக்கணும்னா நம்ம இதை தான் எடுத்துக்கணும். அதுக்கு யார் தலைவராக இருந்தான்னு பார்த்தோம்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். ஏன்னா ஃபஸ்ட்டு டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா இருக்கார், அவர் இறந்துருவார், நிரந்தர தலைவர் இவர் தான், அதனால தான் இவர் நிரந்தர தலைவர்னு சொல்லுவாங்க. சரிங்களா. அப்போது ஜனவரி 24, 1950 அரசியலமைப்புக்கு ஒப்புதல் தர்றாங்களா, ஒப்புதல் ஏற்றுக்கிட்டாங்க. ஃபஸ்ட் ஏற்றுக்கிட்டாங்க நவம்பர் 26, 1949. நடைமுறைக்கு வர்றது 26. நடைமுறைக்கு வரணும்னு சொல்லிட்டு அந்த அதுக்கு முன்னாடி ஒரு 2 நாள் முன்னாடி, குடியரசு தினத்துக்கு முன்னாடி 2 நாள் முன்னாடி கூட்டத்தை கூடி பர்மிஷன் வாங்குற மாதிரி வாங்குறாங்க. அப்போ தலைவர் இருந்தால் தான் டாக்டர் ராஜேந்திர பிரசாத். அது கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ பாருங்கள், ஸ்டார்டிங்லேருந்து டிசம்பர் 9 கூட்டின முதல் கூட்டம் அப்போ இருந்து கடைசியாக கூட்டினது ஜனவரி 24, 1950 வரை அரசியல் நிர்ணய சபையின் மொத்த தொகுப்புகள் பார்த்தோன்னா 12 தொகுதிகள் கொண்டதை தெரிஞ்சு வச்சுங்க. அந்த டைம் 12 தொகுதிகளாக இருக்குது அப்படின்னு கொஞ்சம் எப்போ அப்படின்னு கேட்பாங்க. இது ரொம்ப முக்கியமானது மட்டும் நான் கொடுத்துருக்குங்க. அதில் எதுன்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு தொகுதி டிசம்பர் 9, 1946. 5வது தொகுதி ஆகஸ்ட் 14, 1947. இது ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா 1947 ஆகஸ்ட் 14 நம்மக்கிட்ட பாகிஸ்தான் வந்து அவங்களுக்கு விடுதலை பெற்ற நாள். நான் ஆகஸ்ட் 14 அன்றைக்கி ஒரு கூட்டம் கூடியிருப்பாங்க. சரிங்களா. ஏன்னா அதுக்கு முன்னாடி முதல் கூட்டத்திலேருந்து நம்ம இந்தியா பாகிஸ்தான் நம்ம பிரிக்க கிடையாது. அப்போல்லாம் ஒன்றா தான் அரசியல் நிர்ணய சபையில் எல்லாம் ஒன்றா தான் இருந்தாங்க. சரிங்களா. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிற பாயிண்ட்ஸ் தாங்க. புக்கில் இருக்கிற பாயிண்ட்ஸ் அப்படியே கொடுத்துருக்க, ரொம்ப ஈஸியானதை படிச்சு வச்சுங்க. நெக்ஸ்ட் எந்த தொகுதி 11வது தொகுதி இருக்கும்போது அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது? நவம்பர் 26, 1949 மொத்தம் 12 தொகுதிகள் இருக்குங்க. அதில் முக்கியமான ஒரு 4 தொகுதிகள் மட்டும் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு பாகிஸ்தான் பிரிவின் போது கூட வந்து அப்புறம் பார்த்தீங்கன்னா தொகுதி 11 ஏன்னா ஏற்றுக்கொள்ளப்பட்டது, அதுக்காக தான் கொடுத்துருக்கேன். கடைசி தொகுதி பார்த்தீங்கன்னா 12, அதுதான் ஜனவரி 24, 1950. இந்த 4 தொகுதிகள் மட்டும் தெரிஞ்சு வச்சுங்க. 12th புக்கு பாக்ஸில் 12 தொகுதிகளும் கொடுத்துருப்பாங்க. எல்லாமே படிக்கணும்னு அவசியம் கிடையாது. சரிங்களா. இதோட கடைசி பாயிண்ட்ஸ் நம்ம என்னென்னா இந்திய அரசியலமைப்பின் சிறப்பு கூறுகளை பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா. சிறப்பு கூறுகள். அப்போ அரசியலமைப்பினோட சிறப்பு என்னன்னு ஒருக்குள்ள கண்டிப்பாக அந்த அரசியலமைப்பின் சிறப்பு என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள், எழுதப்பட்ட உலகத்திலே பார்த்தோன்னா எழுதப்பட்ட மிக நீளமான அரசியலமைப்பு எதுன்னு பார்த்தோன்னா நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான். எழுதப்பட்ட மிகவும் நீளமான அரசியலமைப்பு நம்ம தாங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். பல்வேறு நாடுகளிலிருந்து இது பெறப்பட்டவை. பல்வேறு நாடுகள் மட்டும் இங்கே கொடுத்துருப்பாங்க. கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா 60க்கும் மேற்பட்ட நாடுகள், அது தெரிஞ்சு வச்சுங்க. சரிங்களா. இது பார்த்திங்கன்னா நம்மளோட அரசியலமைப்பு நெகிழும் மற்றும் நெகிழா தன்மை கொண்டது. ஒரு சில காலகட்டத்தின் போது, அதாவது நெளிவு சுழிவு சொல்லுவாங்க பார்த்திங்களா, ஃப்ளெக்சிபிளாக ஒரு சட்டத்தை வந்து நம்மளை திருத்த முடியும், ஒரு சில சட்டத்தை திருத்தவே முடியாது. அதுதான் நெகிழும் மற்றும் நெகிழா தன்மை கொண்ட அரசியலமைப்பு நம்மளது. அப்புறம் கூட்டாட்சி முறை அரசாங்கத்தை ஏற்படுத்துகிறது. சரிங்களா. கூட்டாட்சி முறை அரசாங்கத்தை நம்மளுடைய அரசியலமைப்பு ஏற்படுத்துகிறது. இது முக்கியமான சிறப்பில் ஒன்று. சமய சார்பற்ற நாடாக்கிறது. சமய சார்பற்ற நாடு தானே இந்தியா. அடுத்தது சுதந்திரமான நீதித்துறையை கொண்டது இந்த நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு. வயது வந்தோர் வாக்குரிமை அடிப்படையில் தான் நம்ம செலக்ட் பண்ணுறோம். நாடாளுமன்ற ஆட்சி முறையை கொண்டது. ஒற்றை குடியுரிமை, நம்ம நாடு வந்து ஒற்றை குடியுரிமை, அது தெரிஞ்சு வச்சுங்க. இரட்டை குடியுரிமை கொண்ட நாடுகள் எக்ஸாம்பிள் கேட்ட கொஷின். சரிங்களா. இரட்டை அது எதுனான்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் பதிவு பண்ணுங்கள். இதனோட வீடியோவில் நான் போடுவேன். சரிங்களா. லோயர் சேனலில் டேரெக்டாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், அடிப்படை உரிமைகள். நெக்ஸ்ட்டு கல்வி உரிமை, அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள், டிபிஎஸ்பின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, டிபிஎஸ்பி. சரிங்களா. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய அரசியலமைப்புடைய சிறப்பு கூறுகளாக சொல்லிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் அடிப்படை கடமைகளை பற்றி சொல்லியிருக்கோம். நீதி சீராய்வு சமநிலை. சரிங்களா. நீதி சீராய்வு சமநிலை, நாடாளுமன்ற மேலாதிக்கம், இதை பற்றியும் சொல்லியிருப்பாங்க சிறப்பு கூறுகளில். அப்புறம் நம்ம இந்திய அரசியலமைப்பு இந்திய குடியுரிமை பற்றி சொல்லும். சரிங்களா. இந்திய குடியுரிமையில் என்னென்னா அதோட நாம்ஸ் என்னென்ன பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம இது வரைக்கும் இந்திய அரசியலமைப்பு, அதோட உருவாக்கங்கள், அதோட சிறப்பு கூறுகளை பற்றி டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். நம்ம சிறப்பு கூறுகளில் ஒரு 10 பாயிண்ட்ஸ் இருக்கும். அதை நீங்கள் அந்த 10 பாயிண்ட்ஸை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அது கண்டிப்பாக கூட்டில் கேட்டாங்கன்னா நம்ம விட்டுருவோம். அதனால தான் அதில் முக்கியமான கீ பாயிண்ட் மட்டும் எடுத்து கொடுத்துருக்கேன். இது மட்டும் படித்து வச்சுக்கினா போதும். அது முன்னாடி பாயிண்ட்ஸ் சொன்னது எல்லாமே இதில் இல்லாத பாயிண்ட்ஸும் நான் சொல்லியிருப்பேன். அதை நல்லா நோட் பண்ணி படிங்க. கண்டிப்பாக கொஷின் இதில் இருந்து இருக்கும். 100% நம்பி படிக்கலாம். சரிங்களா. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவிலேருந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்திய அரசியலமைப்பின் மூலங்கள் பார்க்கலாம். எல்லாத்துக்கும் ஷார்ட்கட் சொல்லிடுறேன். எந்தெந்த நாடுகளிலிருந்து எது எடுத்தாங்க, ரொம்ப ஈஸியான பாயிண்ட்ஸ் இருக்கும்.
சரிங்களா? அப்புறம் ஒவ்வொன்றா பார்த்துட்டே போகலாம். அட்டவணைகள், பகுதிகள் எல்லாத்துக்கும் ஷார்ட்கட் சொல்கிறேன். ஆர்டிகளுக்கும் சொல்ல போகிறேன். அதனால் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ. பை.